ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போட்ட கடையில் பார்த்தீங்களா? உங்களுக்கு புது கடை எடுத்தேன். பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க கடைக்கில் போகலாம். ஒரு யானை காடில் ஒரு சிங்கம் இருந்துடும். அந்த சிங்கத்துக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு பல விலங்குகள்லாம் சாப்பிடுமா. ஸோ அப்படியே விலங்குகள் சொல்லிச்சான், நம்ம இன்னைக்கு இப்படியே போயிட்டே இருந்தோன்னா சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளும் இந்த காற்றுல எந்த விலங்குகள் இல்லாமல் சிங்கம் கூட இருக்காது உணவு இல்லாமல். அதனால நம்ம சிங்கத்துக்கு டெய்லியும் ஒருத்தராக போய் நம்ம இரையாகலாம் அப்படி சொன்ன உடனே எல்லாம் ஓகே சொல்லிட்டு ஒருத்தராக போச்சான். போகும்போது சொல்லிச்சான் எல்லாத்தையும், சிங்கம் ராஜா டெய்லி நீ எதுக்கு காற்றுக்கு எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு பதில நாங்களே டெய்லியும் உங்களுக்கு உணவாகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு சரின்னு சொல்லிச்சான். சிங்கம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒரு நாள் காற்று எடுமை, ஒரு நாள் மாடு அந்த மாதிரி போச்சா. போனால் முயல் போடுறனாலாம் முயல் போயிட்டு இருக்கும்போது போனால் சிங்கம் நம்மளை சாப்பிட்டுடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ போகிற வழியில் கிணத்து வச்சுச்சான். அது அப்படியே தெரியுது குரல் வருதுன்னு நினச்சேன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். நம்ம டெய்லி நம்மளை சிங்கம் சாப்பிட்டுக்கு பதில இதுகளை கூப்பிட்டு தள்ளி விட்டுடலாம் உள்ளன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போச்சான். சிங்கராஜா ஏன் 1 மணிக்கெல்லாம் ஒன்று கேட்டுச்சுக்கு, சிங்கராஜா உங்களை மாரி ஒரு பெரிய சிங்கம் சாப்பிட பார்த்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா நான் தப்பித்துக்குள்ளேயும் போடும் ஆயிடுச்சான். போடும் அடிச்சு சொல்லிச்சான். சிங்கம் நானே இந்த காத்துக்கிறாரு இன்னொரு யாரு ரொம்ப கோவம் வந்துச்சான். அப்போ அந்த கிணத்துக்கிட்ட முயல் கூப்பிட்டு போச்சான். அந்த சிங்கத்துக்கிட்ட கூப்பிட்டு போக சொன்னோடனே இந்த கிணத்துக்கிட்ட கூப்பிட்டு போச்சான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த சிங்கராஜா இன்னொரு சிங்கம் மாதிரி தெரிஞ்சிடாரு உருவான். அதுக்காக தெரியல இருக்குது அப்படி. அதனால் சிங்கராஜா அவங்கள பார்த்த உடனே உள்ளே போய் பதுங்கிச்சு. நீங்கள் உள்ளே போய் 2 ஆக்கிட்டு வாங்க, 2 இல்லை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிங்கமும் உள்ளே போச்சான். குடிச்சிட்டான். அதுக்கு குடிச்சோடனே அந்த நயல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேனே கட்டிச்சான். யாராவது காப்பாற்றுங்கன்னு யாரும் காப்பாற்ற வரலையா. அதுக்கப்புறம் அது அப்படியே இறந்ததுக்கப்புறம் அந்த முயல் சந்தோஷமாக குடிச்சு ஓடி அந்த எல்லா விலங்குகிட்டையும் சொல்லிச்சான், இனிமேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம குட்டி எள்ளி சாப்பிட வர மாதிரி சிங்கம் நம்மளும் டெய்லி இறையாகவும் போக வேணாம். இந்த சிங்கத்தை நான் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்துச்சான். ஒரு முயலோட புத்திசாலியால் நம்ம காடே காப்பாற்றிச்சான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வாங்கலாம்.